Hi friends, welcome to Tailoring Trends. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது லைனிங் கிளாத் உள்ள சுடிதார் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சுடி கட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தடை நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் கிளாத்தை நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அளவுகளை மட்டும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு அடியில் நம்ம ஒரிஜினல் கிளாத்து, அதாவது சுடி மெட்டீரியலை நான் அடியில் போட்டிருக்கேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு 16 இன்ச்சுக்கு நான் 5.5 இன்ச் வச்சுருக்கேன். 16 இன்ச்சை 3ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து வர பாயிண்ட்டை நம்ம மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். நெக்கோட வித்து பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5 வரை நம்ம வச்சுக்கலாம். பாடியோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 41 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச்சு சேர்த்து 44 இன்ச்சு, அதாவது 44 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11 இன்ச் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஹார்ம் கோல் டு சீட் லென்த் பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு, அதாவது நம்ம எல்லா சுடிக்குமே அந்த லென்த் வச்சா போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிப் ரவுண்டு பார்த்திங்கன்னா 10.25 வச்சுருக்கேன். அதாவது மேலே நம்ம 11 இன்ச் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் அப்படி இல்லாட்டினா 1 இன்ச் கம்மி பண்ணி நம்ம ஹிப் ரவுண்டு வச்சா போதும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீட் ரவுண்டு பார்த்திங்கன்னா 12 இன்ச் வச்சுருக்கேன். அதாவது சீட் ரவுண்டு பார்த்திங்கன்னா டோட்டலாக 45, அதுக்கு எக்ஸ்ட்ரா 3 இன்ச் ஆட் பண்ணி 48, அதாவது 48 டிவைடட் பை 4 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச் கிடைக்கும். அதை தான் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே சுடி டாப்போட அகலம் 13.5 இன்ச் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த லைனிங் கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு 2 கிளாத் இருக்கிறதுல, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ஒரிஜினல் கிளாத்தை, சுடியோட கிளாத்தை நம்ம அதை வெட்டி எடுத்துக்குவோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லைனிங் கிளாத்தை விட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் அப்படி இல்லாட்டினா 1/2 இன்ச் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கரெக்டாக வெட்டி எடுத்தோம் அப்படின்னா அந்த அளவுகள் மாறுபடும். சில நேரம் அது பத்தாமையும் போயிடும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா வெட்டி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டிசைனர் கிளாத்லலாம் கீழே நம்ம மடித்து தைக்கணும்னு அவசியம் இருக்காது. அதனால் அந்த லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம சேம் அளவில் வெட்டி எடுத்துக்கலாம். சேம் அளவில் வெட்டி எடுத்துட்டோன்னா 1 இன்ச் போல் நம்ம மடித்து உள்ளே தைச்சிட்டோன்னா உள்ளே மறைஞ்சிரும் அந்த லைனிங் கிளாத்து. ஸோ இந்த மாதிரியான டிசைனர் கிளாத்துக்கெலாம் நம்ம ஹைட்டை பார்த்து தான் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டுக்கு உண்டான லைனிங் கிளாத்தை எடுத்து பேக் சைடுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸை நான் கைக்காக வச்சுருக்கேன், கைப்பகுதிக்காக. இதில் 2ஆக ஃபோல்ட் பண்ணும்போது நீங்கள் கைப்பகுதிக்குன்னு தனியாக விட்டுறணும் கிளாத்து. மீதி இருக்க கிளாத்தில் மட்டும் 2ஆக மடித்து நம்ம அந்த பேக் சைட் பார்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த ஒரிஜினல் பார்ட்டையும் நம்ம லைனிங் கிளாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் அடியில் இருக்கிற மாதிரி, அந்த உள் பக்கம் மேலே இருக்கிற மாதிரி லைனிங் கிளாத்தை அது மேலே போட்டு தைக்கணும். இப்போ நம்ம அந்த துணியோட சென்டரை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரிஜினல் கிளாத்தோட சென்டரையும் லைனிங் கிளாத்தோட சென்டரையும் சேர்த்து வச்சு சென்டராக ஒரு தையல் போட போகிறோம். அப்போ தான் தையல் சைடில் போடும்போது நகராமல் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு சென்டராக ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமேட்டு 2 சைடும் தையல் போட்டால் எந்த ஒரு அளவுகளும் மாறாமல் இருக்கும். அப்போ தான் கிளாத் நீட்டாக இருக்கும், சுருக்கமும் வராமல் இருக்கும் கிளாத்தில். இந்த சென்டராக போடுற இந்த தையலை நம்ம கடைசியில் பிரித்து விட்டுறணும். ரொம்பவும் கீழே அடிக்காமல் ஓரளவுக்கு மேலே மட்டும் அடிச்சுக்கலாம். ஏன்னா கீழே மடித்து தைக்கணும், அதுக்காக மேலே அப்படியே விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுடியோட கார்னர் சைடு அடிக்கணும். அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஹார்ம்கோலில் ஸ்டிச்சஸ் போடும்போது அந்த வளைவுகளை வந்து சேஞ்சஸ் பண்ணாமல் நகர்த்தாமல் நம்ம வந்து கரெக்டாக அந்த லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம வந்து கார்னர் ஸ்டிச் போடணும். கையினால் நல்லா சரி பண்ணி விட்டுக்கோங்க. கிளாத்தை நல்லா சரி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கார்னர் ஸ்டிச் போடுங்க, இல்லாட்டினா சுருக்கம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா ரைட் சைடு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு அதை அப்படியே வந்து திருப்பி விட்டுக்கலாம் நம்ம கிளாத்தை. இதில் வந்து கொஞ்சம் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் நம்மளுக்கு அந்த லைனிங் கிளாத் இருக்கிறது. அதை அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஹார்ம்கோல் தான் முக்கியம், அதனால் அதை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அது மேலே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நம்ம அதை மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். கையினால் அழுத்தி பார்த்திங்கன்னா அந்த லைனிங் கிளாத் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு அந்த கார்னர் ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க எல்லாத்தையுமே வந்து சைடில் 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கீழ் பக்கத்தில் அந்த லைனிங் கிளாத்தை 2ஆக மடித்து தைச்சிக்கலாம். இப்போ நமக்கு சுடியோட ஹைட் வந்து இதுதான். அந்த கிளாத்தில் டிசைன் இருக்கனால நம்ம அதை வந்து மடித்து தைக்கணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டையும் தைச்சி எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத்தோடு சேர்த்து. நெக்ஸ்ட்டு நம்ம கைப்பகுதி எடுத்துக்கலாம். இந்த கைப்பகுதியில் உங்களுக்கு எந்த டிசைனும் வேணாம் அப்படின்னா கீழே 2ஆக மடித்து ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படி டிசைன் எதுவும் வேணும்னா நீங்கள் பேண்ட்டு கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே பேண்ட்டு கிளாத் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து கிராஸ் பீஸில் எடுத்துக்கலாம், இல்லாட்டா நேர் பீஸ்லேயும் எடுத்துக்கலாம். ஏன்னா கைப்பகுதி வந்து நேராக இருக்கனால நேர் பீஸ்லேயும் எடுத்துக்கலாம். ஒரு 1.25 இன்ச் போல் நம்ம எடுத்துக்கலாம் அந்த பீஸு. இதில் பார்த்திங்கன்னா அந்த உள் பக்கமாக அந்த கெட்ட பக்கத்து மேலே வச்சு அந்த பீஸை ஒரு 1/2 இன்ச் போல் நம்ம தைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கையினால் மடித்து தேய்ச்சி விட்டுக்கலாம். தேய்ச்சி விட்டு அதை அப்படியே முன் பக்கமாக எடுத்து ஒரு மடிப்பு மட்டும் மடித்து 1/4 இன்ச்சுக்கு அதை மேல் பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சு தெரிகிற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். அந்த பேண்ட் கிளாத் வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு தெரியணும். அது மாதிரி வச்சு நம்ம கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம நெக்குக்குமே தைச்சிக்கலாம். அதாவது 1/2 இன்ச் பக்கமாக தெரிகிற மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 கைக்குமே தைக்கணும். இந்த சுடியோட ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து சுடியை எப்படி ஜாயின் பண்ணலாங்கிற மெத்தடை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 நல்ல பக்கத்தையும் உள்ளே வச்சு மேலே வந்து நம்ம தையல் போடணும். மேலே வந்து ஷோல்டரில் ஒரு 1/2 இன்ச் பக்கமாக நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போடும்போது நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து 2 தையல் போட்டுக்கோங்க.
அப்போ தான் வந்து பிரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கைப்பகுதியை வச்சு தைக்கணும். அதுக்கு நம்ம கைப்பகுதி எடுத்துக்கலாம். இதில் நம்ம குழிவாக வெட்டின பகுதியை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சுக்கணும். நல்ல பக்கத்தை 2 நல்ல பக்கத்தையும் வந்து உள்பக்கமாக வச்சுக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் போல் நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அதுக்கு வந்து ஷோல்டரோட சென்டரும் அந்த கைப்பகுதியோட சென்டரும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடில் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ தைச்ச நம்ம அந்த பகுதியை அப்படியே திருப்பி விட்டு நம்ம செகண்ட் தையலை வந்து அப்படியே அதிலே கண்டினியூ பண்ணி அந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரி நம்ம இன்னொரு கைப்பகுதியையும் தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுடியை ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்காக அந்த கைப்பகுதியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கைப்பகுதியோட சுற்றளவு எவ்வளவோ அதை அளந்துட்டு நம்ம வந்து மேலேருந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதில் வந்து ஆல்ரெடி அளவுகள்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த அளவுகளோட அந்த தையலை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். சைடில் வந்து ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி, கீழே வந்து சீட் லென்த்துக்கு வந்து ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி அந்த ஹார்ம் கோல் டு அந்த சீட் லென்த் வரைக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஓப்பனில் இருக்கிற மாதிரி இந்த தையல் போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் கீழே வந்து நம்ம சைடு ஓப்பன் மடித்து தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சுடியோட அடிப்பாகத்தில் அந்த கார்னரு, சைடில் உள்ள கார்னர் எல்லாமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்காக 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அரை இன்ச்சு இருக்கிற மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணி நம்ம கார்னரில் ஸ்டிச் பண்ணணும். 2 ஸ்டிச் பண்ணணும். சுடியோட 2 சைட்லேயுமே நம்ம இதே மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். கார்னரில் வரும்போது அப்படியே மடித்து விட்டு அந்த பக்கத்தை அப்படியே திருப்பிக்கலாம். சைடு ஓப்பனில் தைக்கும் போது நம்ம பா ஷேப்பில் தைச்சிக்கலாம். இதே மாதிரி 2 சைட்லேயுமே நம்ம தைச்சி விட்டுக்கலாம். 2 சைடு ஓப்பன்லேயுமே நம்ம இதே மாதிரி தான் மடித்து தைக்கணும். இப்போ நம்ம மடித்த பகுதியில் இன்னொரு கார்னர் இருக்கும். அதில் 2வது ஸ்டிச்சஸ் அப்படியே மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சுடி தைச்சி முடிச்சிட்டோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். பிகினர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சைடு ஓப்பன் வந்து ரொம்பவே அழகாக நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on the next video.